தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், அமைச்சர் பெஞ்சமின் ஆகியோர் வறட்சி பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். நேரலையை பார்க்கலாம். இதுகுறித்து பேசுவதற்காக அங்கிருக்கும் நமது செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். எழில், தற்போது யார் யாரெல்லாம் அங்கு ஆய்வு செஞ்சுட்டு வராங்க? அமைச்சர்கள் கிட்ட விவசாயிகள் என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் முன் வச்சுட்டு வராங்க? திருவள்ளூர் மாவட்டத்தில் வறட்சி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாபா பாண்டியராஜன் மற்றும் ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் மற்றும் வறட்சி பாதித்த குழு கண்காணிப்பு குழு அலுவலர் பிரபாகரன் மற்றும் திருவள்ளூர் ஆட்சியர் ஆகியோர் தற்போது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். நாம் தற்போது காட்டூர் என்ற பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் தான் முதல் முறையாக இந்த வறட்சி பாதித்த குழு அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். நம்மிடையே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாபா பாண்டியராஜ் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து நேரடியாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். சார் வணக்கம். வறட்சி பாதித்த பகுதிகளில் நீங்க ஆய்வு மேற்கொண்டிருக்கீங்க. இந்த ஆய்வு என்ன மாதிரியான ஆய்வு பண்ணிட்டு? திருவள்ளூர் மாவட்டம் முழுக்க திரு பெஞ்சமின் அவர்களும் நானும் திரு எஸ் கே பிரபாகர் ஐஏஎஸ் அவர்களும் மாவட்ட கலெக்டரும் 3 நாட்கள் முழுமையாக வறட்சியில் பாதித்த பகுதிகள் எல்லாத்தையும் ஆய்வு செய்ய வந்திருக்கிறோம். குறிப்பாக ஆயக்கட்டு இருக்கிற இடங்கள்ல இன்னைக்கு நெற்பயிர் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நீங்க பாக்குற காட்டூர் இடம், அதுக்கடுத்து தொட்டிமேடு, ஈஞ்சூர், இந்த மாதிரி சேலியம்பேடு, பூங்குளம் 2 தொகுதிகள் இன்னைக்கு பார்க்க போறோம். கும்மிடிப்பூண்டி தொகுதி, பொன்னேரி தொகுதி, இந்த 2 தொகுதிகள்லையும் இதுல என்ன யூனிக்கான பிரச்சனைனா, இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வார்தா புயலும் இங்க அடிச்சிருக்கு. அதே இடத்துல வறட்சி பிரச்சனையும் பெரிய பிரச்சனை. உங்களுக்கு இங்க மழை பொய்த்தது ஒரு காலகட்டம் வரைக்கும், திடீர்னு புயல், மீண்டும் அந்த இடத்துல பெரிய வறட்சி இந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்துல நெற்பயிர் மிகப்பெரிய தாக்கம் இருக்கு. இப்போ ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்கோம். முதல் இடத்துல இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். விவசாயிகள் இங்க பெரிய அளவுக்கு இருக்காங்க. பால் பிடிக்க இருக்கிற நெல் அப்படியே பதறாக போன கோலம் இங்க பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விவசாயிகள் கதறி அழுது சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அரசாங்கம் இதுக்கு எல்லா நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில எடுக்க முயற்சி செய்யும். இப்போ வர்தா புயல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் 50,000 ஹெக்டேர்ல நெல் பயிர் சாகுபடி பண்ணிருந்தாங்க. அதுல 32,000 ஹெக்டேர் பாதிப்புன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வந்தது. இந்த வறட்சி பாதிப்புனால எந்த அளவுக்கு எத்தனை ஹெக்டேர்கள் பாதிப்பு இருக்கு அசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப டீடைல்டா அசஸ்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இன்னும் 3 நாட்களுக்குள்ள முதல்வர் அவர்கள் அறிவித்தபடி 9ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ள நாங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுவோம். இதுக்கு எந்த டிலேயும் இருக்காது. எல்லா அதிகாரிகளுமே இதுல முழுமூச்சா ஈடுபட்டு இருக்காங்க. 2 மாவட்ட அமைச்சர்கள் நாங்களும் முழு முனைப்போட பண்ணிட்டு இருக்கோம். 9th சாயந்தரத்துக்குள்ள இது நாங்க சப்மிட் பண்ணிடுவோம். அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது வெகு விரைவில் நாங்க ஆக்ஷன் எடுத்துருவோம் நம்புறோம். இந்த ஆய்வறிக்கையில மத்திய அரசு எப்போ சமர்ப்பிக்கும்? இல்ல, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இப்ப வார்தா புயலுக்காக நம்ம ஏற்கனவே சப்மிட் பண்ணிருக்கோம். அதுல 2 கட்டங்களாக சப்மிட் பண்ணிருக்கோம். உடனடி நிவாரணம், அதுக்கு ஏற்கனவே மாநில அரசாங்கம் 500 கோடி சாங்ஷன் பண்ணி சொந்த நிதியிலிருந்து ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த நிவாரண உதவித்தொகை கொடுக்க துவங்கிட்டோம். பெரிய அளவுல அதுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தில் கேட்டிருக்கிற ஃபண்ட் நிலைத்த கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு 20,000 கோடி, அந்த உடனடி நிவாரணத்துக்காக 2,000 கோடிக்கு பக்கத்துல நம்ம கேட்டிருக்கோம். அது இன்னும் மத்திய அரசாங்கத்திலிருந்து வரல. வறட்சி பொறுத்த வரைக்கும் நம்ம வெகு விரைவில் 9ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ள நம்ம சப்மிட் பண்ணிட போறோம். 10ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம எவ்வளவு அப்படின்ற எஸ்டிமேட்டை கொடுத்துட போறோம். கண்டிப்பா சார். அதாவது மாப்பா பாண்டியராஜன், அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் கூறியதை கேட்டிருக்கலாம். ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். சார், இப்போ விவசாயிகள் தரப்புல ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 நிவாரணம் தரணும். ஏற்கனவே கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா வெள்ளத்தால பாதிக்கப்பட்டோம். இந்த முறை இந்த பொங்கல் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வறட்சினால அப்படின்றாங்க. இதை நீங்க எப்படி பாருங்க? மாண்புமிகு அம்மாவுடைய அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட அத்துணை விவசாய பெருமக்களுக்கும் பாதிப்புகள் எல்லாம் முழுமையாக கணக்கெடுத்து உரிய அவங்களுக்கு நிவாரணம் நிச்சயமாக வழங்கப்படும். தொடர்ந்து விவசாயிகள் தொடர்ந்து உயிரிழப்பதா ஒரு தகவல் வெளியிட்டிருக்குது. இதை நீங்க எப்படி? பொதுவாக எங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள் அப்படி இருக்குது. ஆனா இப்ப திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க நேரடியாக நாங்க போய் மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் நேரடியாக சென்று நாங்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக
அப்படி ஏதாச்சும் பாதிப்புகள் இருந்ததுன்னா நிச்சயமாக அரசுடைய கவனத்திற்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். நன்றி சார். தம்பி தமிழரசன், நீங்க கேட்டிருக்கலாம், இப்போ 2 அமைச்சர்களுமே இந்த முதல் கட்டமா காட்டூர் பகுதியில இந்த ஆய்வு தொடங்கி இருக்காங்க. இது படிப்படியா சேலிம்பேடு, கும்மிடிப்பூண்டி மற்றும் திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து இன்று மாலை வரை இது நடைபெறும். இதில் தொடர்ந்து இதனுடைய இப்போ மாபா பாண்டியராஜன் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் சில கருத்துக்களை நம்ம முன்வைக்க வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். காட்டூர் மட்டும் கிடையாது, காட்டூர்ல துவங்கி தொட்டிமேடு, ஈஞ்சூர், செலியம்பேடு, பூங்குளம், ஓப்பாசமுத்திரம், சுண்ணாம்புக்குளம், எனாவூர், ஈக்குவார்பாளையம், சானாபுத்தூர், வேளகாபுரம், மாலந்தூர், கல்பட்டு, மெய்யூர், ஆலப்பாக்கம், வடமதுரை இந்த 2 தொகுதிகளையும் முழுமையா போறோம். அதாவது இப்ப காட்டூர்லாம் ப்ரொவைட் பண்ணாத இடம், விவசாயிகளுக்கு நின்று பார்த்து போக சொன்னாங்க. உடனே இறங்கி பார்த்துட்டு இருக்கோம். அதனால எல்லா இடத்துலயும் நின்று பார்த்துட்டு போறோம். இந்த மாதிரி ஏதோ ஒரு 2 இடத்துல பார்த்துட்டு போற மாதிரி கிடையாது. கண்டிப்பா ஆழமா போய் அசஸ் பண்ணி எவ்வளவு நேரம்னாலும் சரி, காலையில இறந்து நைட்டு முழுக்க எல்லா இடங்களுக்கும் போறோம். அதனால அந்த ஒரு கருத்தை பதிவு வைக்கிறேன். நிச்சயமா சார். அதாவது இவர்கள் திட்டமிட்டபடி தொட்டிமேடு என்ற பகுதியில் தான் முதல் கட்டமாக ஆய்வு செய்திருந்ததாகவும் விவசாயிகள் கேட்டுக்கொண்டது முதல் கட்டமாக இந்த காட்டூர் பகுதியில் இவர்கள் விவசாயிகளிடையே பேசி அந்த வறட்சி பாதித்த பகுதிகளை பார்வையிட்டிருக்கிறார்கள். இவர்களிடம் விவசாயிகள் தங்களது குறைகளை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது பயிர் காப்பீடு வழங்க வேண்டும், இழப்பீடு 25,000 வழங்க வேண்டும். இந்த இழப்பீடும் பாரபட்சமின்றி பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை அமைச்சர்களிடம் விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். தமிழ்